ஆதி பாரதி சீரியலை இப்போ விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பாரதியோட கதையை முடிக்கிறதுக்காக மித்ரா ஏற்பாடு பண்ணினாங்களா, அந்த உண்மை இப்போ எல்லாருக்குமே தெரிய போகுது. இதனால் மித்ராவை கைது பண்ணுறதுக்காக வராங்க போலீஸ். அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது மூலமாக நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியை தான் காட்டுறாங்க. ஆதி பாரதி வீட்டில் இருக்கவும் அப்போ ஆதி அதாவது வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பும்போது ஆதித்யா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆதி எந்திரிச்சதுமே வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவார், அவர் என்னை விடக்கூடாது அப்படிங்கவும் ஆதித்யாவும் தமிழில் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்கவும் அப்போ ஆதியும் தன்னுடைய மைண்ட் அப்படியே மாறிடுது. இதை பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ஆதியை போக விடாமல் தடுத்தாச்சு அப்படின்ட்டு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா ரொம்பவே கோவத்தோடு இருக்கவும் அப்போ சுதாகர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மித்ரா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் சாப்பிட கூப்பிட்டாச்சு, அவள் சாப்பிட கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படிங்கும்போது ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது உங்கள் தங்கச்சிக்கிட்ட நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சுதாகர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மித்ரா என்ன ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அண்ணா எனக்கு பிரச்சனையே இந்த பாரதி தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆச்சு, அதான் அவள் வீட்டை விட்டு போயாச்சுல அப்படின்னு சொல்லும் போது அவள் வீட்டை விட்டு போனாலும் இந்த ஆதி இப்போ அங்கெல்லாம் போய் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, ஆதி அங்கே போயிட்டான் அப்படிங்கும்போது ஆமாண்ணா ஆதி அங்கே தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சுதாகர் எரிச்சல் அடைகிறாங்க. என்ன மித்ரான் இப்படி சொல்லிட்டு இருக்கிற, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அதுதானே எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா பார்த்தோம்னா இங்கே பாரதியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அங்கே ஆதி இருக்கவும் ஆதியை பார்த்ததுமே அவங்க எரிச்சல் அடைகிறாங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, என்ன ஆதி திடீர்னு இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கும்போது அப்போ ஆதி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சரி அதுதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் வாங்க நம்ம அதாவது ஆஃபீஸில் வர நிறைய வேலை இருக்குது, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்துட்டா பாரு கூட்டிட்டு போறதுக்குன்னு அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதியோட முகமே மாற ஆரம்பிச்சிருது. அப்போ ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு மித்ரா நான் 2 நாள் இங்கே இருந்துட்டு வரேன் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, 2 நாள் இங்கே இருந்துட்டு வர போறீங்களா, அதான் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குல்ல அப்படிங்கவும் அப்போ பாரதி சொல்றாங்க, ஆமா ஆதி அதான் ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, நீங்க வேணா கிளம்புங்க, ஆனா என்ன பண்றதுக்கு நாங்க பயந்துகிட்டே தான் இருக்கணுங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே மித்ரா நினைக்கிறாங்க, பாரு போக விடாம தடுக்கிறதுக்காக எப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ உடனே அவங்க மித்ரா சொல்றாங்க, சரி அதனால என்ன, நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கி போலீஸ் அவங்களே உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆதி இருந்தாலே எங்களுக்கு அதுக்கு மேலே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதியை போக விடாம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம் 2 நாள் தானே, 2 நாளுக்கு அப்புறமா எங்களுக்கு ஓரளவுக்கு பழகிறோம், அதுக்கப்புறமா ஆதி சார் அங்கே வந்துடட்டும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மித்ராக்கு ஒரு வழி இல்லாமல் அவங்க சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் மித்ரா பாரதி நினைச்சு எரிச்சலோடு இருக்கிறாங்க. அப்போ பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ பாரு பாரதிக்கு ஆதியை விடுறதுக்கு மனசே இல்லாமல் அவ எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆதியும் சொல்கிறாங்க, ஆமாம் மித்ரா 2 நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பிப்போ, நான் 2 நாளுக்கு அப்புறமா நான் வந்துடுது அப்படின்னு சொல்லவும் மித்ராவும் உடனே நல்லவங்க மாதிரிக்கு சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவங்க எரிச்சலோட தான் அங்கே நேராக வீட்டுக்கு வராங்க. சுதாகர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சுதாகர் சொல்கிறாங்க, அந்த ஆதியை அந்த பாரதி விடவே மாட்டுக்கிறாங்க, அப்படியே ஒட்டுணி மாதிரிக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் என்ன மித்ரா நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமாண்ணா அவள் கதையை அன்னைக்கே முடிச்சிருக்கணும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவள் தான் தப்பிச்சிருதாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது பார்த்தோம்னா அந்த பொருளை வச்சாங்களா அவருடைய மனைவி வராங்க. நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க சொல்கிறாங்க தான் யார் அப்படின்னு. சரி இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரியும் அப்படிங்கும்போது என் வீட்டுக்காரர் அந்த பொருளை வைக்கும்போது அதாவது யார் இப்படி வைக்க சொன்னாங்க அப்படின்னு அந்த வீட்டு அட்ரஸை என்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா கடைசியாக உங்கள் வீட்டுக்கு தான் வேலைக்கு வந்து தான் சொன்னாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வரவே இல்லை, என் குழந்தைக்கு வர உடம்பு சரியில்லை, அதுக்கு வர நிறைய ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கே பார்த்தோம்னா போலீஸை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு உன்கிட்ட யார் இந்த மாதிரிக்கு வைக்க சொன்னாங்கன்னு உண்மையை சொல்லிடு அப்படிங்கவோ உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இதெல்லாம் பெரிய இடத்து வேலையாகும், அதனால இதெல்லாம் நான் சொன்னோம்னா அப்புறமா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, என்னையே போட்டு மிரட்டிட்டு இருக்கிறியா என்ன, ஒழுங்கு மரியாதையே சொல்ல போறியா இல்லைன்னு சொல்லும் போது இல்லைங்க நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம், இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு ஒழுங்க மரியாதை சொல்லிடு, அப்படி இல்லைன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க உண்மையை சொல்கிற மாதிரி தான் வராங்க. இங்கே பார்க்கும்போது உடனே மித்ரா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படிங்கும்போது என் கணவரை வர காணலை, அவர் இங்கே தான் வந்திருக்கிறாரு கடைசியாட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆளே காணலை, ஃபோனை பண்ணாலும் ஃபோனும் எடுக்க மாட்டேக்காரு, என் குழந்தைக்கு வரப்போ உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு பணம் தேவைப்படுது, என் கணவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல, என் கணவரையும் நீங்கள் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க. அவங்கள பார்த்ததுமே
மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, இவங்க வர அங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, இப்போ அவங்க வர வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடையவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே மித்ராட்டையும் சுதாகர்ட்டையும் பார்க்குறாங்க. அப்போ இந்த லேடியும் அங்கே நின்றுட்டு இருக்கவும் இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மித்ரா வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வேலை செய்யப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருந்தாங்க. இதை கெட்டதுமே உடனே வந்து அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த அம்மா நம்மளை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவர் விசாரிக்கிறாரு, என்னம்மா இவங்க வீட்டில் வேலை செய்கிறீங்களான்னு கேட்கும்போது அவங்களும் ஆமாம் அப்படின்றதாங்க. சரி சார், நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை உங்ககிட்ட நான் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுதான் அன்னைக்கே நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு போயிட்டீங்களா, திரும்பவும் எதுக்காக வந்து வந்து தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் தான் சொல்லியிருக்கோம்ல இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து விசாரணை பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கே அவர் வந்து நம்மளை போட்டு கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா வந்து அதிர்ச்சி அடையப்போ சுதாகர் வந்து சமாளிக்கிறாங்க. மித்ரா கிட்ட கண்ணை காட்டுறாங்க. எங்க பாரு மித்ரா, எந்த விதத்துலையும் நீ பதட்டம் அடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணை காட்டவும் மித்ராவும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் வந்து விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நாங்கள் வந்து திரும்பவும் வந்து விசாரிக்கிறதுக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகப்போ அப்போ வந்து இந்த லேடி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க அப்போ என் கணவர் வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே சுதாகர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏற்கனவே நாங்கள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் வர தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு என்ன இப்போ பணம் தானே வேணும், உங்களுக்கு வந்து தேவையான பணம் நான் தாரேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, எனக்கு பணம் மட்டும் தேவை கிடையாது, என் கணவரை வந்து எனக்கு எப்படியாவது எனக்கு நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கேருந்து நீங்கள் போங்கம்மா ஃபஸ்ட்டு கிளம்பி உங்கள் கணவர் வந்து சேருவார் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் சுதாகர் எரிச்சலோட இந்த லேடி கிட்ட சொல்லவும் இந்த லேடி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து சுதாகர்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமோண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மித்ரா, அவங்க இப்படி விசாரணைக்கு வரும்போது நீ இப்படி பதட்டமாக இருந்துட்டேன்னா அப்புறம் நம்மளை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கவும், இல்லைண்ணா இவங்க விசாரிக்கிறத பார்த்தாக்கா அவர் உண்மையை சொல்லிடுவாருன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.